அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, ஆடி கிருத்திகை வழிபாடு, முருகனுக்குரிய வழிபாடை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்களாக பூஷ நட்சத்திரம், விஷாக நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் என விளங்குகிறது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்திற்கும் மட்டும் அப்படி என்ன விசேஷம் என்று பலரும் கேள்வி எழுப்புவார்கள். ஆடி மாதம் என்றாலே அது அம்மனுக்குரிய மாதம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பெண் தெய்வ வழிபாடு என்பது ஆடி மாதத்தில் சிறப்பு மிகுந்த வழிபாடு. கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை நாம் வழிபடுவதற்கு காரணம் என்ன? முருகப்பெருமானை வளர்த்த 6 கார்த்திகை பெண்கள் தான். அந்த 6 கார்த்திகை பெண்களை நினைத்து முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமானின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்பதால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் என்பது மிகவும் விசேஷமான ஒன்று. அப்படிப்பட்ட ஆடி கிருத்திகை அன்று வீட்டிலேயே வழிபாடு செய்வதற்குரிய வழிமுறையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே கிருத்திகை விரதம் இருப்பவர்கள் பரணி நட்சத்திரத்தில் தங்களுடைய விரதத்தை ஆரம்பித்து கிருத்திகை நட்சத்திரம் முடியும் பொழுது தங்களுடைய விரதத்தை பூர்த்தி செய்வார்கள். இன்னும் சிலரோ கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்கும் பொழுது விரதத்தை ஆரம்பித்து கிருத்திகை நட்சத்திரம் முடியும் பொழுது தங்களுடைய விரதத்தை நிறைவு செய்வார்கள். ஒரு சிலர் திரவ உணவுகளை மட்டும் உண்டு விரதம் இருப்பார்கள். இன்னும் சிலரோ பழங்களை சாப்பிட்டு கொண்டு விரதம் இருப்பார்கள். இன்னும் சிலரோ உப்பு போடாத திட உணவுகளை சாப்பிட்டு விரதம் இருப்பார். உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்து உங்களால் எந்த விரதத்தை இருக்க முடியுமோ அந்த விரதத்திலிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். விரதம் இருக்க இயலாத பட்சத்தில் இருப்பவர்கள் முருகப்பெருமானை வழிபாடு மட்டும் செய்தாலே போதும். ஆடி கிருத்திகை என்பது 29ஆம் தேதி மதியம் 2:41 ஆரம்பித்து 30ஆம் தேதி 1:40 நிறைவடைகிறது. பலரும் மாலை நேரத்தில் தான் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வார். 29ஆம் தேதி ஆடி கிருத்திகை என்று கூறுவார்கள். இன்னும் சிலரோ சூரிய உதயம் ஆகும் பொழுது இருக்கக்கூடிய நட்சத்திரை பொறுத்து 30ஆம் தேதி ஆடி கிருத்திகை என்று சொல்வார்கள். 29ஆம் தேதி மாலை வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் சிலைக்கோ அல்லது வேலிற்கோ பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு. இப்படி அபிஷேகம் செய்து முடித்த பிறகு முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு தாம்பூல தட்டில் நட்சத்திர கோலம் வரைந்து ஓம் சரவண பவ என்று எழுதி வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தவாறு 6 அகல் விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். பிறகு ஓம் சரவண பவ என்னும் மந்திரத்தை 111 முறை உச்சரித்து மலர்களால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக பால், தேன், தினை மாவு, பஞ்சாமிர்தம், சர்க்கரை பொங்கல், பாசிப்பருப்பு பாயாசம் அப்படின்று ஏதாவது ஒன்று உங்களால் இயன்றதை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யலாம். இப்படி வழிபாடு செய்வதால் முருகப்பெருமானின் அருள், கார்த்திகை பெண்களின் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். இவர்களின் அருள் பரிபூர்ணமாக கிடைத்தால் வேலை இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உதவி இருக்கும். அரசியல்ல இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கையில் கௌரவம் அதிகரிக்கும். ராசி நட்சத்திரத்தால் ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். காரிய தடை விலகும். திருமண தடை நீங்கி விரைவிலேயே திருமணம் நடைபெறும். பணப்பழக்கம் அதிகரித்து அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும். மிகவும் எளிமையான முறையில் முருகப்பெருமானை ஆடி கிருத்திகை நட்சத்திர நாளன்று வழிபாடு செய்வதோடு மோரை தானமாக தருவதன் மூலம் அனைத்து விதமான நன்மைகளையும் நம்மால் பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. முருகப்பெருமானின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நானும் முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைட்ல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.